Hello RG Studio viewers, இந்த வீடியோ மூலமா உங்களை திரும்ப சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். போன வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நிறைய கமெண்ட்ஸும் வந்தது. அதில் ஒரு 2 கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். Really, thank you so much for taking my comments seriously and making a video about it clearly. Now that I can understand very easy and clear now, I am much more interested in professional because of you, brother. Make more videos about and basics, please. கண்டிப்பாக பிரதர், உங்களுக்காக நான் கண்டிப்பாக பேசிக்ஸ் வீடியோஸ் ரொம்பவே அழகாக பொறுமையாக எடுக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப சீரியஸ் தான். பிகாஸ் நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்ஸ்க்கும் நான் கண்டிப்பான ரிப்ளை கொடுப்பேன். ஏன்னா உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களுக்கு தேவை. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குவைட் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பாக இது குவைட் இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகினர்ஸ், புதுசாக கேமரா தொடுறவங்களுக்கு, புதுசாக கேமரா கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ரொம்பவே கிளியராக ஈஸியாக பொறுமையாக நாங்கள் எடுப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான டவுட்ஸும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் உங்களுக்கு எப்படி கேமரா ஹேண்டில் பண்ணணும், லென்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றதும் சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கேமரா: கன்சியூமர், ப்ரொசியூமர் அண்ட் ப்ரொஃபஷ்னல். இது கன்சியூமர் கேமரா எது நோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா. நம்ம 90s பரவலாக யூஸ் பண்ணப்பட்ட கேமராஸ் தான். அதை வந்து ஹேண்டி கேம்னு சொல்லுவாங்க. ஸோ இது மக்களிடையே வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கேமரா. இதில் வந்து எப்படி இருக்கும்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு மேலே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருப்பாங்க, தென் ஃபிக்ஸ்டு லென்ஸ் ஒன்று இருக்கும். அதில் 12x, 6x, 16x இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் போட்டிருக்கும். ஸோ இதை கையில் பிடிச்சி ஒரு கிளிக் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போசரு, ஷட்டரு இது எல்லாத்தையும் அதுவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இதில் இருக்க லென்ஸ் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா டிஜிட்டலைஸாக வந்த ஃபஸ்ட்டு கேமரான்றதுனால இதில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை உடனே டிஸ்பிளேயில் பார்க்க முடியும். வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா டெலீட் பண்ணிக்கலாம். இது வந்து மெமரி கார்டில் போய் சேவ் ஆகுது. யூஸ் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்லாம் நம்ம ரொம்ப ஸ்டடீஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இதில் எல்லாமே ஆட்டோ மோடாக இருக்கிறதுனால இதை வந்து ஒரு சாதாரணமான ஆட்கள் கிட்ட கொடுத்தாலும் நல்ல ஃபோட்டோ வரும். ரெண்டாவது ப்ரொசியூமர் கேமரா. இது ஏன் ப்ரொசியூமர் கேமரான்னு சொல்கிறாங்கன்னா, இது ப்ரொஃபஷ்னலாகவும் யூஸ் பண்ணலாம், கன்சியூமராகவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் 50-50 இருக்குது. இது எந்த கேமராவை குறிப்பிடும்னு கேட்டிங்கன்னா DSLR. ஆமாங்க, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற DSLR எல்லாமே ப்ரொசியூமர் கேமராஸ் வந்தது தான். ப்ரொசியூமர் கேமராவை பொறுத்த வரைக்கும் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோடில் போய் மேனுவல் செட்டிங்ஸை மாற்றிட்டிங்கன்னா இருக்கிற ஷட்டர், அப்பேச்சர், ISO இது எல்லாமே நீங்கள் தான் செட் பண்ணணும். உங்களுக்கு எந்த இடத்துல லைட் தேவையோ அந்த இடத்துல நீங்கள் ஏற்றிக்கலாம், எந்த இடத்துல லைட் தேவையில்லையோ அந்த இடத்துல குறைச்சிக்கலாம். ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ். இதில் நம்ம லென்ஸை சேஞ்ச் பண்ணி போட முடியும். உங்களுக்கு டெலி வேணும்னா டெலி போட்டுக்கலாம், வைடு வேணும்னா வைடு போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு நம்ம DSLRனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். DSLR டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ட். இதுதான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் கன்சியூமர் மக்கள்கிட்ட டிஜிட்டலாக வந்த ஃபஸ்ட்டு கேமரா பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா. ஸோ அதில் இருக்க டிஜிட்டலை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ட். ஒரு லென்ஸ் மூலிமா போகிற விஷுவலை ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம வியூ ஃபைண்டர் காமிப்பது, அதுதான் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ட். ஸோ இப்படி தான் DSLR ஃபங்க்ஷன் ஆகுது. மிரர்லெஸ் கேமராவுக்கும் DSLRக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, DSLRல வந்து மிரர் இருக்கும் உள்ள, அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்கள் வியூ ஃபைண்டர் மூலிமா உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மிரர்லெஸ் கேமராவை பொறுத்த வரைக்கும் பேர்லேயே இருக்குது, உங்களுக்கு உள்ள மிரர் இருக்காது. ஸோ நீங்கள் பார்க்குற விஷுவல் வந்து ஸ்ட்ரைட்டாக சென்சாரை டச் பண்ணி எலக்ட்ரானிக் மூலிமா உங்களுக்கு வியூ ஃபைண்டரில் காட்டுது, தென் டிஸ்பிளேயிலும் காட்டுது. எப்போவுமே நம்ம ஒரு கேமரா ஹேண்டில் பண்ணும்போது அதோடைய மெக்கானிசம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம விஷுவல்ஸை ரெடி பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டியை நம்ம மோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவதாக இருக்குது ப்ரொஃபஷ்னல் கேமரா. ப்ரொஃபஷ்னல் கேமரான்னு பார்த்தீங்கன்னா மூவிலெலாம் யூஸ் பண்ணுற இந்த ரெட், ஏரியல் எக்ஸா இந்த மாதிரியான கேமராஸை தான் நம்ம ப்ரொஃபஷ்னல் கேமராஸ்ன்னு சொல்கிறோம். இதில் மூவி எடுக்கணுன்னா இதை பற்றின பல ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டடீஸ்குள்ளே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். தென் நான் சும்மா கற்றுக்கணும், சும்மா இது பண்ணணுன்னா நம்ம கற்றுக்கலாம், பட் ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப கற்றுக்க முடியாது. ஏன்னா அதில் ஸ்டடீஸ் பண்ணுற விஷயம் நிறைய இருக்குது. அதனால் இதை ப்ரொஃபஷ்னல் கேமரா பேஸில் வைக்கிறாங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எப்படி ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். Thank you for watching.